ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் பார்ட் 2 வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே தொழிற்சாலைகளினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, பிரிட்டிஷ் பீரியடில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்துச்சுங்கிறத பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேராக போகலாம். ஸோ ப்ராப்ளம் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷ் ரூலுங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 1600 காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ளே வணிகம் செய்கிறதுக்காக வந்தவங்க தான் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இவர்களினுடைய ஆதிக்கம் கிட்டத்தட்ட நமக்கு 1857 வரைக்கும் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்மளுடைய மொத்த இந்தியாவுமே இருந்துச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. ஆஃப்டர் த கிரேட் ரெவலட், பெருங்கிளர்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் நடைபெற்றதுக்கு பிறகு தான் நம்மளுடைய இந்தியாவினுடைய நிர்வாகத்தை டைரெக்டாகவே என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது இல்லைங்களா. ஸோ இதற்கு பிறகு தான் நம்மளுடைய எல்லா ப்ராப்ளம்ஸுமே நமக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக தெரியப்படுத்தி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம அதன் மூலியமாக பெற்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்படி இவ்வளோ காலம் ஆட்சி செய்த இந்த பிரிட்டிஷ்னால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பிரிட்டிஷ் ரூலை பொறுத்த வரைக்கும் டியூரிங் த டைம் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இட் கம்ப்ளீட்லி ஸ்டண்டட் த க்ரோத் ஆஃப் த இந்தியன் என்டர்பிரைசஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்தியாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய தொழில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரிட்டிஷ் காலகட்டங்களில் பெருமளவு என்ன பண்ணல, ஒரு ஊக்குவித்தல் நிலை அப்படிங்கிறதே வரலங்க. அதுக்கான எந்த இம்பார்ட்டன்ஸுமே அவங்க கொடுக்கல. இருந்த என்டர்பிரைசஸ் எல்லாமே என்ன பண்ணப்பட்டது, ஒரு ஸ்டாப் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜஸில் அதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது டோட்டலாகவே என்ன பண்ணிடுச்சு, கம்ப்ளீட்டாக நம்மளோட பிஸ்னஸை குறைக்கக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய ஆட்சி காலம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பிரிட்டிஷ் நமக்கு கொடுத்த எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அவங்களால கொடுக்கப்பட்ட அந்த எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுடைய கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத குறைக்கக்கூடியதாகவும் நம்மளோட டோட்டல் க்ரோத்தையும் ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் அவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுத்த எக்கனாமிக் பாலிசிஸ் நமக்கு இருந்துச்சுங்க. இது மிகப்பெரிய நமக்கு ஒரு ட்ராபேக்கை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பாலிசி அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பாலிசிஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாட்டினுடைய க்ரோத் சார்ந்ததை அதை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர இவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுத்த பாலிசிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டோட்டல் எக்கனாமிக் சிஸ்டத்தையுமே காலி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுச்சு, இட் ரிட்டர்ன் த கேபிட்டல் ஃபார்மேஷன் இன் இந்தியா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த பாலிசிஸ்னால எந்த விதமான டெவலப்மெண்ட்டுமே இல்லாத ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் அந்த டைமில் நமக்கு நிலவணுச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த எல்லா சொத்துக்களையுமே வெல்த் ஃபினான்ஸ்டு கேபிட்டல் அப்படிங்கிறத முழுக்க எடுத்து அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக, அதாவது அவங்க நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அதை கம்ப்ளீட்டாக பயன்படுத்திட்டாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருந்த எல்லா விதமான மிக முக்கியமான வளங்களுமே பிரிட்டனுக்கு எடுத்து செல்லப்பட்டது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்களா. கிட்டத்தட்ட சில முக்கியமான அலுவலர்கள்லாம், சில ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாம் இந்தியாவை சுரண்டுறதுல நாதிர்ஷாவையும் மிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்மொழியப்பட்டிருக்கும் ஒரு சில காலகட்டங்களில். ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவில் இருந்த எல்லா நிதி சார்ந்த விஷயங்களும் மூலதனம் சார்ந்த விஷயங்களுமே என்ன பண்ணிட்டானுங்க, கம்ப்ளீட்டாக இங்கேருந்து ட்ரெயின் பண்ணி அவங்களுடைய நாட்டுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு அவங்க எல்லாருமே அவங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொண்டாங்கன்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுடைய வாழ்வாதாரமுமே இருந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. பிகாஸ் நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் அக்ரிகல்ச்சர் ஆஸ் தேர் லைஃப் அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணாங்க, வேளாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சார்ந்திருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு மக்கள் வேளாண்மையை டிபெண்ட் பண்ணி இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சப்சிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்போ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருந்த ஒரு பேக் போன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையே நம்மளால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாத மாதிரியும் அதில் இருந்த நிறைய டிஃபிகல்ட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண மாதிரியும் தான் நம்மளோட பிரிட்டிஷ் ரூல் வந்து இருந்துச்சுங்க. அப்போ இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்து பார்க்கும் பொழுது நம்மளோட வேளாண்மை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு அதனுடைய ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெவலப்மெண்ட்டே இல்லாமல் அதனுடைய லெவல் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போன மாதிரியான ஒரு நிர்வாகம் தாங்க அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ரூலினுடைய மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது
டோட்டலாகவே நமக்கு அது ஒரு டிக்ளைன் ரேஷியோலே போணுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் கிட்டத்தட்ட என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, தே பிளான் டு யூஸ் ஃபார் த மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் பேஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நவீன தொழில்துறை வளர்ச்சிக்கு எந்த விதமான பங்களிப்புமே இந்தியாவில் என்ன பண்ணல ஆங்கிலேயர்கள் வழங்கவே கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் நமக்கு ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுலேருந்து மற்ற விஷயங்களெல்லாம் அவங்க மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸாக பண்ணும் பொழுது இந்தியாவினுடைய கைத்தொழில் நிறுவனங்கள் என்னாச்சு, இதன் மூலியமாக சரிவை கண்டது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நாம் நார்மலாக ஒர்க்கராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய தொழில்நுட்பத்தை பெருசாக பயன்படுத்தாமல் நம்மளுடைய கலைநயத்தை வைத்தே பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழிலை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய தொழில்கள் கிட்டத்தட்ட நமக்கு பல பாதிப்புகளை அடையக்கூடிய வகையில் தான் பிரிட்டிஷனுடைய ஆட்சி காலம் இருந்துச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட இவங்களுடைய காலகட்டத்தில் இந்தியாவினுடைய கைவினை தொழில் நிறுவனங்கள் என்னாச்சு, முழுவதுமாக சரிவடைவதற்காக காரணமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. சரிங்களா? அப்போ இந்தியாவில் ஆங்கிலேயனுடைய ஆதிக்கம் கிட்டத்தட்ட நவீன தொழில்துறைக்கு என்னாச்சு, குறிப்பிடத்தக்க எந்தவித பங்களிப்பையுமே என்ன பண்ணல, கொடுக்கல. அப்போ இவனுங்களுடைய டெவலப்மெண்ட் ஃபுல்லுமே இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் மேஸ் எல்லாமே அவங்க பிரிட்டிஷ் நாட்டில், அவங்க பிரிட்டனில் தான் அதை பண்ணணும்னு நினச்சாங்களே தவிர இந்தியாவில் அதுக்கு தகுந்த எந்த விதமான ஒரு பேஸையும் அவங்க என்ன பண்ணல, கொடுக்கவே கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மக்கிட்ட ஃபாலோ பண்ண இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி தாங்க. ஸோ முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியோட பேஸே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிவிஷன் ஆஃப் லேபர் கான்செப்டை பயன்படுத்தி வி ஹாவ் டு இம்ப்ரூவ் த ப்ரொடக்ஷன். பட் இந்த ப்ரொடக்ஷனுங்கிற ஒரு விஷயம் ஒரு தனிப்பட்ட நபரை சார்ந்ததாக இல்லாமல் இட் நீட் அ லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். பட் இதில் எப்படி நமக்கு ப்ரொடக்ஷனை பண்ணி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணதன் அடிப்படையில் தான் we have to get some money அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லைங்களா? பட் when we put tax அப்படின்னு பார்க்கும் பொழுது டாக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு என்ன பண்ணிடலாம், without doing all these things we can easily get money அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நமக்கு அந்த காலகட்டங்களில் சொல்லப்பட்டதுனால பிரிட்டிஷனுடைய நிர்வாகம் முழுக்க முழுக்க எதை சார்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்ஸை சார்ந்ததாக தான் இருந்துச்சு. அப்போ டாக்ஸ் மூலியமாகவே அவங்க கவர்மெண்ட்டுக்கான பணம் கிடைச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் they do not concentrate about the industrial implementation in India அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ முழுக்க முழுக்க அவங்களுக்கு பணத்தை டிபெண்ட் பண்ணியே அவங்களுடைய டோட்டல் லைஃபுமே இருந்த ஒரு காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய வளங்கள், இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸையும் பயன்படுத்தணுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் பிரிட்டிஷ் கண்ணில் தெரிஞ்சதே தவிர அதை தாண்டி இந்தியாவினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக எந்த இண்டஸ்ட்ரீஸையோ அல்லது ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டையோ போற்றக்கூடாதுங்கிறதுல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தெளிவாக இருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கமானா ரயில்வே சிஸ்டம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க, நிறைய டேம்ஸ் எல்லாம் அவங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே அவங்களுடைய கேபிட்டலிஸ்டிக் எக்கானமிக் சிஸ்டம் இருக்குதுங்க. அப்படின்னா டேம் எதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இரிகேஷனுங்கிற ஒரு விஷயம் அதாவது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், கிரீன் ரெவல்யூஷன் பார்க்கும்போது பார்த்துருப்போம், மான்சூனை பேஸ் பண்ணி தான் இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சர் இருக்குது அப்படின்ட்டு இல்லைங்களா? அப்போ இந்தியன் அக்ரிகல்ச்சர் முழுக்க முழுக்க பருவக்காற்றை நம்பி தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் பருவமழை பொய்த்து விட்டால் நமக்கான ப்ரொடக்ஷன் என்னாகும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக குறையும். அப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிது அப்படின்னா பப்ளிக்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, தே டூ நாட் பே டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போ த்ரூ அவுட் த இயர் அவங்களுக்கு அந்த டேக்ஸஸை பே பண்ண வைக்கணும் அப்படின்னா we have to go for the irrigation processes. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மழை பொழியக்கூடிய காலகட்டங்களில் அந்த மழை நீரை சேமிக்க வச்சு இதன் மூலியமாக என்ன பண்ணணும், விவசாயிகளுக்கு தேவைப்படும் பொழுது நீர்ப்பாசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலாக அணைகளை கட்டி அதன் மூலியமாக நீர் தேவைப்படுறப்ப நம்ம திறந்து விடுறோம். அப்படிங்கிறப்ப அதன் மூலியமாக விவசாயம் இம்ப்ரூவ் ஆகிட்டு அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் பேட்டர்னில் வரக்கூடிய அந்த விஷயங்கள் நிறைய அக்ரிகல்ச்சரல் அவுட்புட்டை கொடுக்குதுங்கிற பட்சத்தில் தான் பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, தே ஹாவ் டு பே த டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அதனால தான் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்காக அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்காக தான் இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்கி தந்தாங்களே தவிர இந்தியாவினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக இவங்களுடைய எந்த விதமான மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸுமே கொடுக்கல. அவங்களுடைய மிகப்பெரிய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஹாவ் டு கலெக்ட் த ரா மெட்டீரியல்ஸ் இன் இந்தியா அண்ட் தே ஹேட் எக்ஸ்போர்ட்டட் டு த பிரிட்டனில் இருந்த இண்டஸ்ட்ரீஸில் தட் ரா மெட்டீரியல்ஸ் had converted into finished product. Then again the finished product reached India and they sold the products to the Indian peoples.
ஸோ இதன் வாயிலாக என்ன பண்ணப்பட்டது, தே காட் த ஹியூஜ் மணி ஆஸ் அ ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தாங்க பிரிட்டிஷ்காரன் நம்மக்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான். சரிங்களா? அப்போ அவன் நம்மக்கிட்ட எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ். அதாவது ரொம்ப மினிமமான ஒரு அமௌண்ட்டுக்கு நம்மக்கிட்ட இருந்து ரா மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு அதன் மூலிமா அதை ஃபர்தராக அவன் நாட்டுக்கு கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி கொண்டு வந்து திரும்பவும் என்ன பண்ணான், நம்மக்கிட்டே விற்றான். அந்த விஷயத்தை இண்டஸ்ட்ரீஸை இங்கே போட்டிருந்தா நமக்கு அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான விலைக்கு கிடைச்சிருந்துருக்கும். ப்ளஸ் இங்கே நிறைய வேலை வாய்ப்புகள், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸும் குறைஞ்சிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸும் அதிகரிச்சிருக்கும். ஆனால் பிரிட்டிஷ்காரன் அந்த மாதிரியான ஒரு தப்பை செய்யவே கிடையாது. ஏன்னா ஒருவேளை நம்ம ஃப்யூச்சரில் இந்த நாட்டை விட்டு போக போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணி வச்சுருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் அதை எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க ரொம்ப தெளிவாக எந்த விதமான ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையுமே நமக்கு பண்ணலைங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுடைய பிளான்டேஷன்ஸ், சுரங்கங்கள், மைன்ஸ், அதே மாதிரி ஜூட் மில்ஸ், சணலாலைகள், வங்கிகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து போன்ற எல்லா துறைகளிலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு, முதலாளித்துவ நிறுவனங்களை தாங்க ஊக்குவித்தது. நான் ஏற்கனவே சொன்னது தான் கேபிட்டலிஸ்டிக் ஃபர்ம்ஸ் அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ நாம் நார்மலாக நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே, நம்ம அதிகமான குரோத்தை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே என்ன ஸ்ட்ராட்டஜியை வச்சு அவனுங்க ஃப்ரேம் பண்ணானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தே ஃபாலோட் த கேபிட்டலிஸ்டிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ இதன் வாயிலாக முழுக்க முழுக்க அவங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் ப்ளஸ் நாம் கொடுக்கக்கூடிய அந்த செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டார் மூலியமாக வழங்கப்படக்கூடிய எல்லா சேவைகளுமே எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இட் ஷுட் ஹாவ் அ ப்ராஃபிட் மோட்டிவ். அப்போ லாப நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எல்லா டைம்ஸ்லையுமே இதை நிர்வாகம் செஞ்சது, கவர்னன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்கள் தான் என்ன பண்ணாங்க, இதை கம்ப்ளீட்டாக நிர்வாகம் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸாக நம்மளுடைய பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஏஷியாஸ் 3rd largest எக்கானமி அப்படின்னு பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 70 years ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது வி ஹேட் அ ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் இன் த சோஷியோ எக்கனாமிக் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியா. அப்போ சோஷியல் டெவலப்மெண்ட்டும் நமக்கு கிட்டத்தட்ட நம்ம அட்டைன் பண்ணியிருக்கிறோம். சேம் திங் வி ஹாவ் அட்டைன் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆல்சோ. அப்போ சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 70 வருஷ காலம் நாம் நம்மளே ஆட்சி செஞ்சுக்கிட்டு சுதந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தியதன் அடிப்படையிலும் அரசியலமைப்பின் காரணமாக அரசியலமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது நடைபெற்றதன் காரணமாகவும் அரசால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களின் வாயிலாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, செவரல் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு ப்ளஸ் அவங்களுடைய நிர்வாகம் ப்ளஸ் அவங்க கொடுத்த அந்த ஒரு இன்புட் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த 70 yearsல நல்ல க்ரோத் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு நார்மலாக ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்ப, சுதந்திரம்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சப்ப இந்தியாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புவரான ஒரு ஸ்டேட்டஸில் வீக் ஸ்ட்ரக்சராக தான் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியுதுங்க. அப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரப்பட்டதுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ 5-year பிளான் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய எக்கனாமிக் பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா இந்த 5 ஆண்டு திட்டங்களின் மூலமாக தான் என்ன பண்ணப்பட்டது, இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டு அதன் மூலியமா தான் என்ன பண்ணப்பட்டது, ஒட்டுமொத்த நாட்டுக்குமான 5-year பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்பட்டு அதன் மூலியமாக தான் என்ன இருக்குது, கிட்டத்தட்ட இந்த 70 yearsல இந்தியா has converted into a developing economy அப்படின்னு பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ப்ராசஸ் இன் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். அப்போ கிட்டத்தட்ட பாருங்க, விடுதலைக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார வளர்ச்சியில் இந்த தொழில்மயமாக்குதல் அப்படிங்கிறது இட் பிளேட் அ மேஜர் ரோல் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லப்படுது. இதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தலைவர்களுமே இண்டஸ்ட்ரியலைசேஷனுங்கிறத வச்சு மட்டும்தான் நம்ம நாடு என்னாகும், ஒரு
ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அடையும் அப்படி, அது இல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்கும், வறுமையை குறைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. இதனால தான் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டைமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் நிறைய இண்டஸ்ட்ரியல் பேஸஸை உருவாக்குறதுக்காக நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க. அந்த டைமில் தான் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, தே ஹாவ் took special emphasis on the development of solid industrial base. அப்போ தொழில் சார்ந்த அமைப்புகளை உருவாக்குவதற்காக என்ன பண்ணப்பட்டது, நிறைய விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 அண்ட் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் 1956ங்க. ஸோ 1948 பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, we have announced that we are going to follow a mixed economy system அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா. ஸோ அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா administrated under the capitalistic economy. Then after independence, within a short time, the leaders have announced that India was going to follow the mixed economy, that is the combination of private sector and public sector. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்லப்படுது. தென் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 5 year பிளானுடைய பீரியட் தெரிஞ்சிருக்கும், 1951 to 1956. இந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 year பிளானினுடைய காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 5 year பிளானுங்கிறது இந்த பீரியடில் தான் நமக்கு இருந்துச்சு. தென் செகண்ட் 5 year பிளானை பொறுத்த வரைக்கும் 1956 to 1961. ஸோ ஃபஸ்ட்டு 5 year பிளானோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா முழுக்க அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அண்ட் செகண்ட் 5 year பிளானினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன். அப்போ இந்த ரெண்டு 5 year பிளான்ஸில் செகண்ட் 5 year பிளான் இஸ் கம்ப்ளீட்லி created for the implementation of various types of industries in India அப்படின்னு பார்க்க முடியுதுங்க. அப்போ 98ல் அனௌன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் 1956ல் அனௌன்ஸ் பண்ண செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசின் வாயிலாக தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிக அளவில் உருவானுச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ கவர்மெண்ட் எடுத்த இந்த மாதிரியான ஒரு டெசிஷன்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணப்பட்டது, கிட்டத்தட்ட இந்தியா has achieved the 6th most industrial country in the world அப்படிங்கிற ஒரு ரேங்கிங் அடைஞ்சிருக்குதுங்க. அப்போ டெவலப்டு கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட இந்த 70 yearsக்கான பீரியட் 1950லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய இண்டஸ்ட்ரியல் பேஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒரு லார்ஜஸ்ட் எக்கானமியாக மாறுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் பெற்றதாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் ஸ்கேலும் நமக்கு அதிக ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்கப்பட்டது, ஸ்மால் ஸ்கேலும் நமக்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஊடகம் விருந்து பலரும் இன்க்ளூடிங் கன்சியூமர்ஸ், இன்டர்மீடியட் அண்ட் கேபிட்டல் குட்ஸுங்க. அப்போ எல்லாத்துக்கும் என்னென்னலாம் கிடைக்கணுமோ அது எல்லா விஷயங்களுமே ப்ரொடெக்ஷன் பண்ணணுங்கிற ஒரு விஷயமும் என்ன பண்ணப்பட்டது இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டதுங்க. ஃபர்ஸ்ட் பாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1948ல் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் வெரி சூன் த கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்டு. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாருங்கள், ரெக்கக்னைஸ் த சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த இண்டஸ்ட்ரியலைசேஷன். அப்போ இண்டிபெண்டன்ஸுங்கிற ஒரு விஷயம் அடைந்த உடனேயே நம்ம மனசுலலாம் தோணுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டு கோ ஃபார் த இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழிற்சாலைகளினுடைய பங்களிப்பை அதிகப்படுத்தணும். ஸோ இதன் மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வாஸ் அனௌன்ஸ்டு இன் த இயர் 6th April 1948ங்க. அப்போ இந்த டேட்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வந்ததன் அடிப்படையில் தான் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி எக்ஸ்பிளைன்ட் அபவுட் த இந்தியன் எக்கனாமி ஹேஸ் டு பி சேஞ்ச்டு இன்டு அ கேபிட்டலிஸ்டிக் டு மிக்சட் எக்கானமி அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ அதுவரை முதலாளித்துவ பொருளாதாரத்தில் அடைபட்டு கிடந்த இந்தியாவினுடைய பொருளாதார முறை கலப்பு பொருளாதாரமாக, அதாவது பிரைவேட் செக்டார் அண்ட் பப்ளிக் செக்டாரினுடைய ரெண்டு துறையினுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கிற மாதிரியான ஒரு பாலிசிஸ் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது நம்மளுடைய 1948 ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் நமக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்க. இந்த பாலிசியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 1948 பாலிசிஸை we can easily classify into 4 possible groups. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒன் இஸ் த பப்ளிக் செக்டர். அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா மூலத்தொழில்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு மூலத்தொழில்கள்லாம் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் பீரியட் பார்க்கும் பொழுது ஒரு பிரைவேட் செக்டார் பண்ணுறதுக்கான சான்சஸே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். அப்போ நம்ம கவர்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம், வி ஹாவ் டு கோ ஃபார் த பப்ளிக் செக்டார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. பொதுத்துறை நிறுவனங்கள், இது தனியார் துறை நிறுவனங்கள்னு பார்ப்போம் இல்லைங்களா. அப்போ பொதுத்துறை நிறுவனங்களாகவும் ஒரு கேட்டகரைசேஷனை எடுத்தாங்க. அதே மாதிரி பொது மற்றும் தனியார் துறையும் என்ன பண்ணப்பட்டது, ஒரு கேட்டகரைசேஷன். சில இம்பார்ட்டண்ட்டான பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் கம் பிரைவேட் அப்படின்னு சொல்லப்பட்டது. அண்ட் கட்டுப்படுத்தப்பட்டப்ப தனியார் துறை, கண்ட்ரோல்டு பிரைவேட் செக்டர். அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதன் அடிப்படையில் தே ஹாவ் ப்ரொடெக்டட் த காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுங்க. அப்போ இந்த குடிசை தொழில் மற்றும் சிறிய அளவிலான தொழில்களை முழுவதும் பாதுகாக்கிறதுக்காக தான் என்ன பண்ணப்பட்டது, இந்த மாதிரியான ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம யூட்டிலைசேஷனை வந்து, அதாவது நம்மளோட ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுல கிட்டத்தட்ட அவங்களினுடைய ஒரு உரிமை அப்படிங்கிறது முழுவதுமாக பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதன் வாயிலாக தான் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் பிற நாட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஃபாரின் கேபிட்டல் அப்படிங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிக்கிட்டாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, தே ஹேட் டிசைடட் தட் ஆல் த கண்ட்ரோல் ஷுட் ரிமைன் வித் த இந்தியன் ஹேண்ட்ஸ். அப்படின்னா நம்மளுடைய முதலீடுகள் வெளிநாடுகளிலிருந்து பெறப்பட்டாலும் எந்த விதத்திலையும் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு முற்றுரிமை ஆதிக்கமாக என்ன பண்ணிடக்கூடாது, மறுபடியும் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்குள்ளே நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தே வர் வெரி அவேர் அபவுட் திஸ் இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் 1948ஓட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி நம்ம பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசிங்க. ஸோ இந்த 1956 பொறுத்த வரைக்கும் இதை மஹலானோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த செகண்ட் 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் திஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வாஸ் பிளேட் அ டாமினன்ட் ரோல் டு த பப்ளிக் செக்டார் அப்படின்னு பார்க்க முடியுது. ஆஸ் வெல் அஸ் இட் ஆல்சோ அஷ்யூர்ட் அ ஃபேர் ட்ரீட்மெண்ட் டு த பிரைவேட் செக்டார். அப்போ எல்லா விஷயங்களுமே கவர்மெண்ட் செக்டாரே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்த ஒரு டைமில் பிரைவேட் செக்டாரும் என்ன பண்ணலாம், தே ஹாவ் டு ஈக்குவலைஸ் த ஆர் பேலன்சிங் த இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணப்பட்டது, நம்மளுடைய 2வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக தொழிற்சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் தொழிற்சாலைகளை உருவாக்குதல் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய செகண்ட் 5 இயர் பிளான் செயல்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1956 to 1961ங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த 5 இயர்ஸினுடைய பீரியட் காலம் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் நிறைய கிரியேட் பண்ணணும். சேம் திங் ப்ரைவேட் செக்டாருக்கும் என்ன பண்ணணும், சில கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது தான் 1956ஓட இம்பார்ட்டண்ட்டான இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ். அதே மாதிரி த கவர்மெண்ட் சப்போர்ட்டட் அண்ட் என்கரேஜ் த காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுங்க. அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நிறைய உற்பத்தி தரக்கூடிய நிறுவனங்களோட உற்பத்தி என்ன பண்ணுறது, கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு விதமான அரசு என்ன பண்ணுச்சு, வரிகளை விதித்தது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ லார்ஜ் ஸ்கேல் செக்டாரில் சில விஷயங்கள்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணப்படுது, வித்தியாசமான டாக்ஸேஷன் அண்ட் டைரக்ட் சப்சிடிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த ட்ரை பண்ணுதுங்க சரியா. அதே மாதிரி திஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் எம்பசைஸ்டு த நெசசிட்டி ரெடியூசிங் த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இன் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட். அப்போ 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட இந்த வட்டார வேற்றுமை என்ன பண்ணும், கண்டிப்பாக குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான விஷயங்களை பண்ணும் பொழுது இட் வில் ஆல்வேஸ் கிரியேட் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த யூத் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டது இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த பேலன்சிங் அண்ட் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறத குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் பாலிசியினுடைய மிக முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த 1956 பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கேபிட்டலினுடைய ப்ராக்ரஷன் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நிறைய அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் the process industrialization under the industrial policy 1956 and as we all know that 5-year plans industrialization was given importance by the policy makers. அப்போ இந்தியாவிற்கான தொழிற்கொள்கைகளை உருவாக்குதல் மற்றும் நிர்வாகம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் நம்ம மேற்கொள்றதுக்காகவும் அதன் மூலியமாக ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலை எவ்வாறெல்லாம் உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸுக்காகவும் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணப்பட்டதுங்க சரிங்களா. அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் கிட்டத்தட்ட நமக்கு
ட்ரேடு ஃபாரின் ட்ரேடை அதிகப்படுத்துறதுக்காகவும் மற்ற நாட்டிலேருந்து இங்கே பொருளை வரக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற பொருளை அங்கே அனுப்பிச்சி வைக்கிறதுக்கும் என்ன பண்ணப்பட்டது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் பயன்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியா ஆல்சோ இன்க்ரீஸ் த எக்ஸ்போர்ட் ஆஃப் இன்ஜினியரிங் குட்ஸுங்க. அப்போ இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உருவாக்கி அதன் மூலியமாக என்ன பண்ணப்படுது, இந்தியா பிற நாடுகளுக்கு ஏற்றுமதியை மேற்கொண்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு growth இருந்த பீரியடாகவும் இது பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு growth இருக்கிற மாதிரியும் நல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை பயன்படுத்துகிற மாதிரியும் தான் இந்த எல்லா விஷயங்களுமே நமக்கு ஹெவி இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இட் பிளேட் அ கீ ரோல் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ இந்தியாவினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி பாதையில் பொறியியல் துறையினுடைய பங்களிப்பு என்னது, மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதை கண்டிப்பாக எக்ஸ்டென்ஸ் பண்ணணும் அல்லது இதனுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்தணும்னு பார்க்கும் பொழுது இந்த திட்டமிடுவோர் தயாரித்த செயற்திட்டங்களுக்கு ஏற்ப என்ன பண்ணப்பட்டது, வளர்ச்சி முடக்கி விடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பிளானிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அப்படின்னா மூலதன பொருட்கள் உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நிறைய விஷயங்கள் பின்னால் நமக்கு growth கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி the productive capital of the industries என்னாச்சு, increased from the 50% in 1959 to 79% ஒரு இன்க்ரிமெண்ட், அதாவது ஒரு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த growth அப்படிங்கிறது இருந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த 1990 to 1991 பார்த்தீங்க அப்படின்னா 79% நம்மளுடைய நார்மல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது திரும்பவும் நம்மளோட கணக்கில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. அதே மாதிரி they showed an increase in the employment and improvement in value added products. அப்போ நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நார்மல் ப்ராடக்ட்ஸாக இல்லாமல் அதை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறோம், we have to add the value to that product. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா இண்டஸ்ட்ரீஸில், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரெமண்டஸான ஒரு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை அதிகப்படுத்துனுச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ இம்ப்ரூவ் த அயன் அண்ட் ஸ்டீல், ஃபெர்டிலைசர், கெமிக்கல், சிமெண்ட் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதையும் உருவாக்குற நோக்கத்தோடு இது எல்லாமே நடைபெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் நியூ கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணப்பட்டது, உருவாக்கப்பட்டு அதன் மூலியமாக வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இந்த பீரியடில் தான் நம்மளுடைய தலா வருமானம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அல்லது நம்மளுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த பவர் கன்சம்ஷன் ஃபார் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மைன்ஸ் என்னாச்சு, நமக்கு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வர காரணத்தினால there was a huge expansions for the infrastructure facilities in the country. அப்போ உள்கட்டமைப்பு வசதிகளில் பெரும்பாலும் என்ன பண்ணப்பட்டது, அதிக செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டதுங்க. இது மட்டும் இல்லாமல் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸை வச்சு அதனுடைய எஃபிஷியண்டான ரிஃபைனரிஸ் அண்ட் பைப்லைன் ஸ்டோரேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எல்லாமே என்ன பண்ணப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தான் பொருளாதாரத்தில் இட் ஹாஸ் ப்ரூவ்ட் தட் த எக்கனாமிக் பாலிசிஸ் as a drastic change அப்படின்னு பார்க்க முடியுது. by providing the improvement of irrigation system, storage works and canals, hydroelectric and thermal power generation, improved railway station as well as laid manual national and state highwaysங்க. அப்போ பொருளாதாரத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்காக மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய இரிகேஷன் அண்ட் சேவிங்ஸ் பிளானை பற்றியும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த கால்வாய்கள் மூலமாக நீர்நிலைகள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகிறது, அதே மாதிரி ரயில்வே சிஸ்டம்ஸ்னால என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பல பாகங்கள், நிறைய உலகினுடைய பல பாகங்கள் என்ன பண்ணுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுல அதிகப்படியான growth அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸில் மிகப்பெரிய சேஞ்சஸாக தான் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கப்படுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோ ஆஃப் த கேபிட்டல் குட்ஸ் அண்ட் கன்சியூமர் குட்ஸ். அப்போ நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் மூலயமாக உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாகவும் பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையும் என்ன பண்ணணும், உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸில் கிட்டத்தட்ட நம்மளுடைய பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் காமர்ஸ் என்ன பண்ணப்படுது, உருவாக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டு போர்ட்ஸினுடைய மாடர்னைசேஷன், ஷிப்பிங் ப்ளஸ் போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர் சர்வீசஸ் இது எல்லாமே என்ன பண்ணப்படுது, இட் ஹாஸ் லீட் டு த எக்கனாமிக் சேஞ்சஸ் இன் த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி மேஜர் பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட கிராமப்புறங்களை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறத்தை சார்ந்தவர்களும் இருப்பாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெமண்டஸ் அப்படிங்கிறவங்க சேஞ்சஸ் ஏற்படும் பொழுது அந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸும் என்ன ஆகுது, சில இடத்துல அந்த ட்ரெமண்டஸான சேஞ்சஸ் என்ன பண்ணப்படுது, உருவாக்கப்பட்டு அதன் மூலியமாக என்ன பண்ணப்படுது, growth அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணதாகட்டும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதாகட்டும், அதனுடைய செயல்பாடுகளை ரிப்போர்ட்டாக மானிட்டர் பண்ணதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணப்படுது, நம்மளுடைய இந்தியன் சயின்டிஸ்டால் கான்ட்ரிபியூட் பண்ணப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் த இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ஆஃப் 1948 and 1956. The remaining content will be discussed in the upcoming video. Thank you.